2 தினங்களுக்கு முன்பு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதற்கும் நரேந்திர மோடி அவர்கள் முயல்வது அப்பட்டமாக இந்திய மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பின்புலமாக இருந்த RSS-ஐ அவருடைய கருத்துக்களை அவருடைய சித்தாந்தத்தை அங்கங்கே விதைத்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது நேரடியாக எங்க அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்றை காட்டிக் கொடுப்பது போல மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. இந்த பேச்சின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியை எங்கும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கூடாது. யாராவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால், இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளை மீறினால் எப்படி தடை விதிக்கிறார்களோ அதே போன்று நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும். அவர் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பகிரங்க குற்றச்சாட்டு. மோடியும் பாஜகவும் ஏழை வீட்டு மகன், ஏழை தாயின் மகன் என்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எது தியாக குடும்பம்? தியாக தீபமாக இருக்கின்ற ஒரே குடும்பம் இந்த நாட்டில் அன்னை இந்திரா காந்தியோட குடும்பம் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மத துவேஷ பேச்சுக்கள், பிரிவினைவாத பேச்சுக்களை அவர் கைவிட வேண்டும். கைவிடாவிட்டால் நாங்கள் தினம் தினம் மோடியுடைய குடும்பாவை எரித்து சென்னையில தலைநகரங்களில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். இது கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மோடியை எச்சரிக்கிறது. ஜெர்மனியில எப்படி ஹிட்லருடைய நாசிச ஆட்சி புரிந்தார்களோ அதே போன்று இங்கே மோடி தலைமையில் பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வாய்ப்பூட்டு போடப்பட்டு இருக்கிறது. 4 கோடி ரூபாய் ஒரு வேட்பாளர், பாஜக வேட்பாளருடைய பணத்தை பிடித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று. ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய தோல்வியை தழுவார்கள். வாட்ஸ்அப்ல கேரளா வயநாட்டுல வந்து கிராம மக்கள் எல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி நக்சல்லாம் யாரு? நக்சல்லாம் யாரு சொல்லுங்க? அவங்க தான் நக்சல். அவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. பயம் வந்துருச்சு. இன்னைக்கு வயநாட்டில் எங்க தலைவர் ராகுல் காந்தி 5,50,000 வாக்குகள் மேல வெற்றி பெற போறார். போன தேர்தலில் 4,32,000 வாக்குகள்ல வெற்றி பெற்றார். இப்போ 5.5 லட்சம் வாக்குகளை வெற்றி பெற போறார். அந்த தோல்வி பயம் என்ன பேச வேண்டும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியவில்லை. ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த தேசத்தை மீட்டெடுக்கின்ற தேர்தல் என்று இந்திய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.